புடலங்காய் கூட்டு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 3 புடலங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா தோலை சீவிடுங்க. தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி அதை 4ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதை அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிடுங்க. கழுவி இது மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதுக்கு பச்சை மிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் போட்டு பருப்பை நல்லா வேக விடுங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கு பிறகு அந்த காய் வெட்டி வச்சுருக்கோம்ல காய் அதை எடுத்து இந்த பருப்புக்குள்ளே கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வேக விடுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு பிறகு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்குங்க. கசகசா சீக்கிரம் அரைப்படாது, அதனால் ஜீரகத்தையும் கசகசாவையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். அரைச்சி இந்த அரை வேக்காடு வெந்ததுக்கு பிறகு புடலங்காயில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு தாளித்து கொட்டணும். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகும் ஜீரகமும் போடணும். போட்டு பொரிய விட்டு அதுக்கடுத்து காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். போட்டு தாளித்து அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறின பிறகு சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.